அன்பினர்களே, துருக்கியிலிருந்து காசா நோக்கி கிளம்பிய கப்பல்களில், அதாவது சர்வதேச ஆர்வலர்கள், உதவியாளர்கள், வைத்திய உதவியாளர்கள், இப்படி பலதரப்பட்ட சமூக ஆர்வலர்கள் பயணித்த கப்பல்களை சிறைப்பிடித்து அவர்களை எல்லாம் பின்னால் கைகளை கட்டி, பயங்கரவாதிகள் போன்று பின்னால் கைகளை கட்டி முழங்கால் செய்து நக்கல் கிண்டல் நையடித்த விடை. அதாவது இஸ்ரவேல் அமைச்சன், அவன் ஒரு அமைச்சன், கேவலமா பாத்தீங்க, நம்மள எல்லாம் வெளியூர்காரங்க அவங்களை எல்லாம் கேவலமா நடத்திய விதம் குறித்து 10 நாடுகளில் தங்களது கண்டனங்களை தெரிவித்து 10 நாடுகளிலும் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதுவரை அழைத்து கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலேயும் பிரித்தானியாவும் சேர்ந்து. அந்த செய்திக்குள்ள சென்றால் நாம் ஏற்கனவே அந்த விடயம் குறித்து 2 காணொலிகள் தந்திருக்கின்றோம். ஒன்று இலங்கையை சேர்ந்த சமீரா என்பவரும் முழங்காலிட்டே இருக்கின்றார், அதுக்குள்ள இருக்கிறார். அப்புறம் 430க்கும் மேற்பட்ட இவர்களை சிறைப்பிடிக்கப்பட்ட சொல்லப்பட்டாலும் நாங்கள் 300 பேர் என்று நேற்று 2-3 தினங்களுக்கு முன்பே அந்த செய்தியை நாங்கள் வழங்கியிருந்தோம். இப்ப அந்த செய்தியின் 3ஆம் தொடராக பார்க்கலாம். அமைச்சரின் கப்பல் குழுவினரை துன்புறுத்தும் காணொலி தொடர்பாக 10 நாடுகள், 10 ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேல் தூதர்களை அழைத்து கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். காசா நோக்கி செல்லும் கப்பல் குழுவினரை சர்வதேச கடல் பகுதியில் தடுத்து வைத்த பின்னர் அவர்களை கைகளால் இறுக்கமாக கட்டி முழங்காடு செய்து தேசிய பாதுகாப்பு, இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்கிபீர் கேலி செய்வதை காட்டும் காணொலிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 7 ஐரோப்பிய நாடுகள் உட்பட 10 நாடுகள் இஸ்ரேலிய தூதர்களை அழைத்து கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பயணத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. துருக்கியைச் சேர்ந்த 78 குடிமக்கள் உட்பட 430க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஆர்வலர்கள் இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் நாடு கடத்தப்பட்டனர் சொல்லப்படுகின்றது, இன்னும் இல்லை. இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்கிபீர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆர்வலர்களை கேலி செய்யும் வகையில் வெளியிடப்பட்ட காணொலி சர்வதேச அளவில் பெரும் கண்டனங்களை உருவாக்கி இருக்கிறது. துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹேக்கன் பிடான் இந்த செயலை கடுமையாக கண்டித்து துருக்கி குடிமக்களை பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வர சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். சுருக்கமாக, இந்த மனிதாபிமான உதவி பயணத்தில் அரசியல் தலைவர்கள் அல்லது அமைச்சர்கள் நேரடியாக பங்கேற்றதாக எந்த தகவலும் இல்லை. ஆனாலும் இஸ்ரேலிய அமைச்சரான இடாமர் பென்கிபீர் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தொடர்பான சர்ச்சையில் மாட்டியிருக்கின்றார். இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ், பெல்ஜியம், போலந்து, நெதர்லாந்து, போர்ச்சுகல், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்கிறது. காசா முற்றுகையை உடைக்க முயற்சிக்கும் மனிதாபிமான பணியான குளோபல் சுமுத் கப்பல் குழுவின் ஆர்வலர்களை தேசிய பாதுகாப்பு அமைச்சன் இடாமர் பென்கிபீர் தவறாக நடத்துவதை பார்வையிடுவதை காட்டும் காணொலி வெளியானதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ராஜதந்திர புயல் வெடித்துள்ளது. இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ், பெல்ஜியம், போலந்து, நெதர்லாந்து, போர்ச்சுகல், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா and கனடா உள்ளிட்ட 10 நாடுகள் முறையான கண்டனங்களை பதிவு செய்ததற்காக இஸ்ரேலிய தூதர்களை அழைத்து தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இத்தாலிய நாட்டினரை விடுவிக்க கோரி இத்தாலியின் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலிய தூதரை அழைத்தது, ஸ்பெயின் அழைத்தது, இப்படி எல்லா நாடும் அழைத்திருக்கின்றது, கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இரு அரசு தீர்வை சீர்குலைத்ததற்காக கடந்த ஆண்டு பென்கிபீர் மீது பயண தடை விதித்திருந்த நியூசிலாந்து and இஸ்ரேலிய தூதுவரை அழைத்தது. கேன்பெராவில் அதிருப்தியை வலுப்படுத்துவதற்காகவே தூதர் வெளியுறவுத்துறைக்கு அழைக்கப்பட்டதாக ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் கூறினார். ஆர்வலர்களை இஸ்ரேல் வெறுக்கத்தக்க வகையில் நடத்துவதை கண்டித்த கனடா பிரதமர் மார்க் கார்னி கனடியர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதங்கள் கோரினார். திங்களன்று சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் கப்பல் குழுவை தாக்கி 44 நாடுகளை சேர்ந்த 428 பேரை கைது செய்து கடத்தியிருக்கிறது. இதேவேளை கப்பல் குழு ஆர்வலர்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து இஸ்ரேலிய தூதரை பிரித்தானியா அழைத்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. காசாவில் கைகளால் கட்டப்பட்ட கப்பல் குழு ஆர்வலர்களை தேசிய பாதுகாப்பு அமைச்சன் இடாமர் பென்கிபீர் கேலி செய்வதை காட்டும் காணொலி வெளியானதை தொடர்ந்து பிரிட்டன் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தவும் விளக்கம் கோரவும் இஸ்ரேலிய தூதரக பொறுப்பாளரை அழைத்துள்ளது.
பிரிட்டன் இந்த நடவடிக்கையை கண்டித்ததுடன் இது குறித்து கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. கப்பல் குழு ஆர்வல்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து இஸ்ரேலிய தூதரை பிரிட்டன் அழைத்தது. காசா கப்பல் குழுவினின் ஆர்வல்களை தேசிய பாதுகாப்பு அமைச்சன் எடாமர் பென்கிவிர் கேலி செய்வதை காட்டும் காணொளி வெளியானதை தொடர்ந்து பிரிட்டன் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தவும் விளக்கம் கோரும் இஸ்ரேலிய தூதரின் பொறுப்பாளரை அழைத்துள்ளது. பிரிட்டன் இந்த நடவடிக்கையை கண்டித்துடன் தடுப்பு காவல் நிலைமைகள் குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளது. காசாவை நோக்கி செல்லும் குளோபல் சுமித் கப்பல் குழுவின் ஆர்வலர்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து தனது கவலையை பதிவு செய்வதற்காக லண்டனில் உள்ள இஸ்ரேலின் உயர்மட்ட தூதரை ஐக்கிய ராஜ்யம் அழைத்துள்ளது. இஸ்ரேலிய அமைச்சன் இடாமர் பென்கிவிர் வெளியிட்ட ஆத்திரமூட்டும் காணொலியை தொடர்ந்து இஸ்ரேலிய தூதரக பொறுப்பாளரை அழைத்ததாக வெளியுறவு அமைச்சகம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. உலகளாவிய சுமித் கப்பல் குழுவில் ஈடுபட்டவர்களை அவர் கேலி செய்த நடத்தையை இங்கிலாந்து கடுமையாக கண்டித்ததையே இந்த அழைப்பு பிரதிபலிக்கிறது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நடத்தை மக்களுக்கான மரியாதை மற்றும் கண்ணியத்தின் மீது மிக அடிப்படையான தரங்களை மீறுகிறது. காணொலியில் காட்டப்பட்ட தடுப்பு காவல் நிலைமைகளை குறித்து லண்டன் ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் மீது மனிதாபிமான உதவிகள் நுழைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இங்கிலாந்து வலியுறுத்தி இருக்கிறார். அதெல்லாம் நடக்க பிறகு இல்ல. நீங்க ஆளாளுக்கு சொல்லி போவீங்க, நீங்க உருப்படியா இப்படியோ அவன் மனித உரிமை இதை விட கேவலமா, இதை விட கேவலம். பாருங்க, படத்தையும் வீடியோவும் பாருங்க. பின்னுக்கு கையை கட்டி கையில பாஸ்போர்ட்டையும் கொடுத்து அப்படியோ பின்னுக்கு கட்டி இந்த ராணுவம் செய்யற வேலை இது. அப்படியே பின்னுக்கு தரையில முழங்கால மூட்டை வச்சு அடிக்கிறான். அது அடிக்கிறத காட்ட அடிக்கிறான். அது வந்திருக்கு செய்தி ஆதாரம் மேல அடிக்கிறானா, பின்னுக்கு சுத்துல அடிக்கிறானா. இது எப்படி இருக்குது? எங்க போய் சொல்றது? வெக்கில அடிச்சு சாத்துறான். வெக்கண்டா சரி, அவன் தான் அடிக்கடா. நீங்க ஏன்டா மேல மேல போறீங்க? சுமித் கப்பலும் மண்ணாங்காட்டி கப்பலும் போறத உடுங்களேன். சரி, நீங்க போறீங்க, உங்க நாடு இப்ப சரி 10 நாடு சொல்லுது, 10 நாடு இஸ்ரேலுக்கு எதிராக படையெடுக்க முடியுமா? அப்ப என்ன அளவுக்குடா போறீங்க? என்ன பணியாத்துக்கு போறீங்கடா? அவன் அடிக்கிறான் உழைக்கிறான், போவான் விடுங்க. ஆயுதம் தூக்கி போங்க, உங்க நாட்டுக்கு ஆயுதங்க, கடல்ல மோதுங்க. அப்படி போனா நியாயம். உடைக்கன்னு எவ்வளவு காலமா சுமித் கப்பல் உடைக்கிறான். அவன் அடிச்சு சித்திரவதை பண்றான். தண்ணி கேட்டா மூத்திரம் கொடுக்குறான். அது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப மோசமா. இதை சொல்ல மாட்டாங்க. வெக்கம். அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா அந்த அமைச்சன்? அதாவது வாங்க, நாங்க வெல்கம் பண்ணி வர வைக்கிறோம், இங்க நாங்க பஸ். எப்படி திமிரா பேசுறான். 10 நாடுகளும் அவன் உறவை கண்டிச்சு அவன் தூதுவரை ரிட்டர்ன் பண்ணணுமா இல்லையா? அதெல்லாம் செய்யாம சும்மா கண்டனம். அதெல்லாம் கடையில பாலை பந்துங்கிற மாதிரிங்க, ஆப்ப சாப்பிடுற மாதிரிங்க. சரி, பார்க்கலாம். தொடர்ந்து பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. சந்திப்போம் மீண்டும். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.